வெல்கம் டு ஜிஎம்பிஎஸ் யூஜிபிஜி டிஆர்பி கோச்சிங் கிளாஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனலில் நிறையா யூஜி டிஆர்பிக்கு யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். எங்கள் சேனலில் கண்டிப்பாக வாட்ச் பண்ணிட்டே இருங்க. இன்னொரு விஷயமும் உங்கள்கிட்ட நான் சொல்லிகிட்டே இருக்கேன். எங்கள் அகாடமியில் பார்த்தீங்கன்னா யூஜி டிஆர்பி கிளாஸஸ் போயிட்டுருக்கு, ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு. ஸோ யூஜி டிஆர்பிக்கு யாராவது ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா குயிக்காக வந்து எங்கள் அகாடமியில் ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது யூஜி டிஆர்பிக்கு ரெடி ஆகிட்டு இருந்தாங்களோ அவங்களையும் வந்து ஜாயின் பண்ண சொல்லுங்கள். உங்களுக்கு டெய்லி மோக் டெஸ்ட் வச்சுருவோம், வீக்லி ரிவிஷன், மந்த்லி ரிவிஷன் டெஸ்ட் இந்த மாதிரி வச்சுட்டே இருப்போம். அதுபோக பர்சனல் என்கேஜ்மெண்ட், உங்களோட பர்சனல் எந்தளவுக்கு நீங்கள் உங்கள் ஸ்டாண்டர்ட் இருக்குன்னு பார்த்து உங்களை அனலைஸ் பண்ணி நிறையா கோச்சிங்கு ட்ரிக்ஸு, நிறையா கொஸ்டின் அனலைசஸ் எல்லாமே எங்கள் அகாடமியில் போயிட்டுருக்கு. வந்து இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்கள். இப்போ இது வீடியோ பார்த்தீங்கன்னா 5வது பார்ட்டாக அது போடுறோம். யூஜி டிஆர்பிக்கு யூஸ்ஃபுல்லாக இது வரைக்கும் 4 பார்ட் வீடியோ போட்டிருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். இது 5th பார்ட்டாக தான் இந்த வீடியோ போடுறோம். எல்லாமே எங்கள் சேனல் வீடியோ, கொஸ்டின் பேப்பர் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஸ்டின் பேப்பராக இருக்குது, அவைலபிள் இருக்குது. அகாடமிலேருந்து குயிக்காக ஜாயின் பண்ணுங்கள். வாங்க இந்த கொஸ்டின்குள்ளே போகலாம். லார்ஜ் லிம்ஸ் அண்ட் ஹெவி லெக்ஸ் மசில்ஸ் ஆர் ரெஃபர்ட் அஸ், அதாவது ஒருத்தரோட பாடி வந்து லார்ஜ் லிம்ஸாகவும் இந்த மாதிரி இருந்தால் நம்ம படிச்சிருப்போம். கிருஷ்ணன் சொல்லியிருப்பார் 4 டைப், அதுலேருந்து அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது கரெக்டான ஆன்சர் பண்ணி அத்லட்டிக், அவங்க தான் அத்லட்டிக் பாடி தான் லார்ஜ் லிம்ப் இந்த மாதிரி சொல்லுவோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். லேட்ரல் கர்வேச்சர் ஆஃப் ஸ்பைன் இஸ் கால்டு, அதாவது ஸ்பைனல் காலோட லேட்ரல் ஒரு கர்வேச்சரோட இருந்தால் நம்ம பாடி டிஃபார்மேஷன் படிப்போம் பார்த்தீங்களா, கைபோஸ் ஸ்கோலியோசிஸ், அதில் தான் இது கேட்டிருக்காங்க. லேட்ரல் கர்வேச்சர் இருந்தால் அது வந்து எதோட சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ஸ்கோலியாசிஸ் தான் நம்ம லேட்ரல் கர்வேச்சர்னு சொல்லி படிப்போம். இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து ஸ்கோலியாசிஸ் தான் இது கரெக்டான ஆன்சர். லேட்ரலில் அப்படி ஒரு பக்கம் பெண்ட் ஆகி அந்த மாதிரி இருக்குதான் ஸ்கோலியாசிஸ். ஹவு மெனி சேசஸ் ஆக்குபை த ஸ்கொயர் இன் கொக்கோ, அதாவது கொக்கோ ப்ளே பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த கொக்கோ ப்ளே பண்ணுறப்ப அந்த ஸ்கொயர் எத்தனை ஸ்கொயர் வந்து ஆக்குபை இருப்பாங்க சேசர், அதாவது சேசருங்கிறது அந்த ரன் பண்ணி டச் பண்ணுறாங்கல்ல, அவங்க தான் அஃபென்சிவ் பிளேயர் தான் சேசர்னு சொல்லுவோம். அவங்க வந்து 8 ஸ்கொயரை ஆக்குபை பண்ணியிருப்பாங்க. இது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8 ஸ்கொயர். டோட்டல் 9 பிளேயர்ஸ் 8 சிட்டிங் இருப்பாங்க, ஒரு பிளேயர் சேசராக ரன் பண்ணி போவாங்க. ஓகே. நெட் வெயிட் ஆஃப் த்ரோ பால் ஃபார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது த்ரோ பால் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் லெவலில் த்ரோ பால் காம்படிஷன் நடத்துகிறீங்கன்னா அவங்களோட நெட்டோட ஹைட் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 1.83 1.52 2.14 கேட்குறாங்க. இந்த 2.14 தான் இது கரெக்டு. இந்த 2.14 தான் உமன்ஸ் வாலிபால் நெட்டு ஹைட்டு, நம்ம ஏற்கனவே படிச்சுப்போம். அதான் இது கரெக்டான ஆன்சர் 2.14. ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். நேஷ்னல் இன்டகிரேஷன் இஸ்னாலே நாலேஜ் லிங்க்ஸாக, லிங்கிங் ஸ்டேட் யூனியன் டெரிட்டரிஸாக, டிவைஸ், இது ஈஸியாக பார்த்தோன்னு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க மாதிரி இந்த கொஸ்டின் கேட்பாங்க. நேஷ்னல் இன்டகிரேஷன் நம்ம என்ன சொல்லுவோம்னா யூனிட்டி இன் டைவர்சிட்டி தான் இது கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் வாஸ் ஃபார்ம்டு இன் இயர், அதாவது என்ஏஎஸ் நம்ம பார்த்துருப்போம், அதான் நேஷ்னல் இன்ஸ்டியூட் சொல்லி கேட்டிருக்காங்க. அது எந்த வருஷம் ஃபார்ம் பண்ணான்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி இயர் கொஸ்டின் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மற்ற இயர்ஸும் அது எது சம்மந்தப்பட்டு கேட்டிருக்காங்க கொஞ்சம் பார்த்துக்கணும். 1951 ஆசியம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, நமக்கு தெரிஞ்சது தான். 1961 தான் இந்த என்ஏ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதே 1961 தான் அர்ஜுனாவோட ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி இதை நீங்கள் ரீகால் பண்ணி படிச்சுக்கணும். நாங்கள் அடுத்த கொஸ்டின் போகலாம். த எபிலிட்டி டு ரியாக்ட் குவிக்லி அண்ட் எஃபெக்டிவ்லி டு சிக்னல் இஸ் கால்டு, அதாவது ஒரு சிக்னலுக்கும் நீங்கள் குயிக்காக ஒரு ரியாக்ட் பண்ணி ஒரு ஆக்ஷன் பண்ணாலே அந்த வார்த்தையிலே நமக்கு தெரிஞ்சிடும். ரியாக்ட்னாலே ரியாக்ஷன் எபிலிட்டி தான். இது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் எபிலிட்டி தான் கரெக்டானது ஆன்சர். ஓரியன்டேஸ் எபிலிட்டியா, கப்புளிங் எபிலிட்டி, இந்த பேலன்ஸ் எபிலிட்டியில் வேறு மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து ரியாக்ஷன் எபிலிட்டி தான் கரெக்டான ஆன்சர். இது நிறைய காம்படிட்டிவில் கேட்கக்கூடிய கொஸ்டின், முக்கியமான கொஸ்டின். ஓகே, அடுத்து பாருங்கள். த ஸ்டடி ஆஃப் மசில் இஸ் நோன் அஸ், அதாவது ஒரு மசிலை பற்றி படிக்கக்கூடியது என்ன, மசில்ஸை பற்றி படிக்கக்கூடியது என்னன்னு சொல்லி இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஒரு மசில்ஸை பற்றி படிக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாலஜியா, மயாலஜியா, ஆந்திரபிரதே, கின்சியாலஜியான்னு சொல்லி கேட்குறாங்க. மசில்ஸை பற்றி படிக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா மயாலஜி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். த டெம்பரேச்சர் ரெகுலேஷன் அண்ட் வாட்டர் பேலன்ஸ் ஆஃப் பாடி கண்ட்ரோல் பை, அதாவது நம்ம பாடியில் அந்த டெம்பரேச்சர் ரெகுலேட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி அந்த மாதிரி பண்ணக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா செரிபெல்லமா அந்த மாதிரி கேட்குறாங்க. இது நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின். இது கரெக்டான ஆன்சர் வந்து கைபோதாலமஸ் தான் கரெக்டான, அதான் நம்ம பாடி ஹீட்டு எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணோம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அர்ஜுனா அவார்டோட ப்ரைஸ் மணி எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. அர்ஜுனா அவார்டோட ப்ரைஸ் மணி எவ்வளோன்னு சொல்லி நான் ஆன்சர் கொடுக்கல,
நீங்கள் தான் அது கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணணும். இது கரெக்டான ஆன்சர் நீங்களே சர்ச் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது முக்கியமானது. அர்ஜுனாவோட எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 1961 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதோட ப்ரைஸ் மணி எல்லாமே இப்போ அகைன் சேஞ்ச் ஆகிருக்கும். அந்த ப்ரைஸ் மணி எவ்வளவு, இப்போ கரண்டில் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்லணும். ப்ரீவியஸ்னால் 5 லேக் அது சொல்லிட்டேன் நான். இப்போ கரண்டில் ப்ரைஸ் மணி எவ்வளோன்னு சொல்லி நீங்கள் சொல்லணும். இது வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக எல்லோரும். எங்கள் சேனல் வீடியோ வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன். நிறையா யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். அதுபோல் ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு. டெய்லி மாக் டெஸ்ட் உங்களுக்கு போயிட்டுருக்கோம். அது இல்லாமல் கொஸ்டின் பேங்கும் அகாடமியில் அவைலபிள் இருக்குது. மெட்டீரியல் அவைலபிள் இருக்குது. எது வேணுனாலும் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். அகாடமியில் கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் எப்போனாலும். இப்போ லாஸ்ட்டு பிஜிடி இயர்ப்பில் எங்கள் அகாடமிலேருந்து 47 மெம்பர்ஸ் பாஸ் பண்ணி போயிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய அச்சீவ்மெண்ட் நாங்கள் ஃபிசிக்கல் ஃபீல்டில் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும்